அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 146 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு சண்டை. அந்த சண்டையில் தங்சானுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கோம். இப்போ அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்சானுக்கு அடிபட்டதுனால அவனுடைய சோல் பவர் கம்மியாயிடுச்சுல. இப்போ ஷாவோடைய சோலை உள்ளுக்குள்ளே பிடிச்சி வைக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுச்சிங்க. வரும்போதே கொலை வெறியோடு வருது. இந்த ஆளை போட்டு செம்ம அடி அடிக்குது. இப்போ ஃபேட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான், இவளுடைய டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 கிக்கு இருக்குது. அதில் இதுதான் ஃபஸ்ட்டு கிக்கு. அப்போ மற்ற 7 கிக்கு எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவன் அடிக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. அந்த மனுஷனை போட்டு சும்மா பொல காட்டுறாங்க. ஸோ 7 கிக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசி 8வது கிக்கு தான் பாக்கி இருக்கு. இதை மட்டும் அடித்தா அந்த ஆளுக்கு சரியான அடி விடும். ஆனால் தங்சான் என்ன பண்ணுறான், தடுத்துறான். அதனால கிக் பண்ணாமல் அவனை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறான். இதை வேற இந்த 3 பேர் இருக்கானுங்களே, இவனுங்க கூட சிங்க் பண்ணி வேற காட்டுறாங்க. இப்போ ஷாவு என்ன பண்ணுறா, இவனை அப்படியே அலைக்கா பிடிச்சி கீழே வந்து லேண்ட் பண்ணி விட்டுறாப்பா. ஃபேட்டி என்ன பண்ணுறான், மற்றவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், நல்ல வேலை அவள் 8வது கிக்கு அடிக்கல, அடிச்சிருந்தா அந்த மனுஷன் மொத்தமாக செத்தே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் தங்சான் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டான். இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நீ தன்னைத்தானே ஹீல் வேற பண்ணிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட அந்த சோல் போன் இருக்குல்ல, அவங்க அம்மாவுடைய சோல் போன், அதுக்கு அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. இப்போ டைட்டன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேர் போங்க, அந்த மனுஷன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாங்க, தங்சானை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஷாவு என்ன பண்ணுறா, அந்த பவுச் இருக்குல்ல, அதில் கையை காட்டிட்டு அவன் வந்து மறைஞ்சு போயிடுறா. இவன் பார்க்குறான், எதுக்கு இவன் பவுச்சை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பார்க்குறான். பார்த்துட்டு என்னன்னு தெரியல, அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க, நானும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அவர் வந்தாருன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறான். டைட்டன் பார்க்குறாரு, எப்பா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அதுவே எங்களுக்கு போதும், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இவன் வந்து வேற ஏதோ பக்கம் போகிறான். பாட்டி சொல்கிறான், தங்சான் ரூம் இந்த பக்கம் இருக்குது, நான் வேணா கூட வரட்டுமா அப்படிங்கிறான். இப்போ அவனுமே அங்கே போகிறான். போயிட்டு பவுச்சை பார்க்குறான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவனுமே யோசிக்கிறான், எதுக்காக இவ பவுச்சை காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டான்ப்பா. அங்கே இன்னொரு பக்கத்தில் இந்த மனுஷனை கண்டுபிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. இவர் இப்போ தான் வந்து மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படியே பொறுமையாக கேட்குறாரு, எப்பா தங்சானுக்கு என்ன ஆச்சு, அவன் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நான் வேறு ஸ்பியரால் குத்திட்டேன், அவனுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேர் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க, வேணும்னு ப்ராங்க் பண்ணுறாங்க. இந்த மனுஷனா, அடி என்னடா இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவன் செத்துக்கு போயிட்டானான்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதான் வந்து ஓல்டு பேர்டு வந்து சொல்கிறாரு, டே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம நினைக்கிறத விட அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு உடனே, என்னது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டான் சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. சரி கடைசியாக ஏதோ சொன்னான்னு சொன்னீங்களே, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, உன்னை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான், நீ வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு உடனே, ஆமாம் எனக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நடந்து போகிறான். மனுஷனுடைய ஆட்டிடியூடே மொத்தமாக மாறி போச்சுங்க. அதான் இவங்க பார்க்குறாங்க, இதுவும் நல்லதுக்கு தான். மொத்தத்தில் 4 ட்ரைபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த ஓல்டு ரைனோ இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஓல்டு பேர்டை பார்த்து சொல்கிறாரு, யோ ஆனால் இங்கே இருக்கிறதுலே கிரிமினல் யார் தெரியுமா, நீ தான். நேத்தே நீ வந்து பார்த்தனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்ட. தங்சான் யாருன்னு தெரிஞ்ச உடனே நீ வந்து முடிவு எடுத்துட்டல, ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அவன் என்னோட கிராண்ட்சன்ரா, என்னோட கிராண்ட்சன் வந்து பெரிய ஆள் ஆகிறான் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறான். இங்கே தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கனவு வருதுங்க. ஷாவு பற்றின கனவு தான். அலர் அடிச்சு ஏஞ்சிக்கிறான். சே மறுபடியும் ஒரு கனவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ ஃபேட்டி வந்து கூப்பிட்றான், டே என்னடா ஏஞ்சிட்டியா, நான் வேணா சாப்பாடு எதனா கொண்டு வரவா அப்படின்னு கூப்பிட்றான். இவனும் பேசிக்கிட்டே இந்த பக்கம் பார்த்தா இவனுக்கு அதிர்ச்சி. அவனா சொல்கிறான், இல்லடா நீ முதல்ல கிளம்பு, நீ அங்கே போ, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா ஷாவோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இவன் என்ன நினச்சிக்கிறான், அவள் வந்து உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். அவள் எந்திரிச்ச உடனே இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து உயிரோட வந்துட்ட, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ண, நீ சாக்ரிஃபைஸ்லாம் எதுக்காக பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எமோஷனலாக பேசிட்டு போய்கிட்டே இருக்கான். இவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னாச்சு உனக்கு, ஏன் நீ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேற அப்படின்னா, அப்போ தான் இவனுக்கு தெரியுது இவளுடைய பாடி மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னும் சோல் வந்து உடம்புக்குள்ளே வரல. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு முன்னாடி அந்த பீஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, இது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 3ல் ஒன்று தான் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அந்த ஒரு ஹர்ப் அப்படிங்கிறத சாப்பிட்டு இவளோட உடம்பு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சே தவிர இன்னும் சோல் வந்து உடம்போட கம்ப்ளீட்டாக இணையலை. இது எல்லாமே தங்சானுக்கு இப்போ தான் முழுசாக புரியுது. பரவாயில்ல, கண்டிப்பாக உன்னை நான் சீக்கிரமாக உயிரோட கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டு போகிறான்ப்பா. அந்த ஒரு ஹால்குள்ளே போகும்போதே அவள் வந்து ஒளிஞ்சு வரா. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா ஷாவு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. இந்த மனுஷனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இவன் கிளம்பலான்னு பார்த்தா இவ விட மாட்டேங்கிறா, கையை பிடிச்சிக்கிறா. சரி வான்னு சொல்லிட்டு கூடவே கூப்பிட்டு போகிறான்ப்பா. முதல்ல போன உடனே மன்னிப்பு கேட்குறான், ஏன்னா வந்து லேட் ஆயிடுச்சு இல்லையா. அவங்க இவளை கை காட்டி இவங்க யார் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அவளுக்கு வந்து கொஞ்சம்
பிரச்சனை இருக்கு. ஸோ அவளால உங்களுக்கு கிரீட் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்து இந்த ஒரு மனுஷன் கிட்ட திரும்பி, நீங்க காலையில எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, அதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்றாரு, தம்பி என்னுடைய வார்த்தை நான் என்னைக்கும் மாற மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் கொடுக்குற கிஃப்ட்டை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு உடனே குடுப்பா அப்படிங்கிறாரு. இப்போ ஓல்டு பேர்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த உடனே இந்த மனுஷன் கேட்கறான், டேய் உனக்கும் எதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. இப்போ தங்சான் என்ன பண்றான், ஒரு ஹர்பை வெளியில எடுக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கர அதிர்ச்சி. டேய் நான் கொடுத்த ஜின்சங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனா சொல்றான், என்னை மன்னிச்சுக்கோங்க, அதை வந்து ஷாவு சாப்பிட்டுட்டா அப்படிங்கிறான். ஆனால் இப்போ இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி போறாருப்பா. அவனா கேட்குறாரு, உண்மையாவே இந்த ஒரு ஹர்பை எனக்கு நீ கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்றான், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளான்ஸ் இல்லையா, இது வந்து தன்னுடைய மாஸ்டரை அதுவே செலக்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பாய்சன் பற்றி நிறைய நாலேஜ் இருக்கு. ஃபியூச்சரில் நான் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லையே கொடுக்கல, கொடுத்துருந்தானா நம்ம சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நான் வந்து உனக்கு இல்லை வேலை செய்யறதுக்கு ரெடி அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு மனுஷனால அந்த ஒரு ஹாப்பினஸை தாங்க முடியல. அந்த ஆனந்த மழையில் நினைறாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஓல்டு பேர்ட் கேட்குறாரு, யோ என்னோட ஜின்சங்கை விட இது வேல்யூபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, என்னையா பேசுகிற நீ, ஜின்சங் வந்து வேல்யூபிள் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் இது இருக்குல்ல, இது வந்து விலை மதிப்பற்றதையா, இதுக்கு ஈடுனையே கிடையாதான். இதை வந்து மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லாக தேடி இருக்காராம், கிடைக்கவே இல்லையா, இப்படி தான் கிடைக்கணும்னு எழுதியிருக்கு போல தெரியுது அப்படிங்கிறாரு. இதுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிறான் மனுஷன். இவங்க அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ டைட்டன் கேட்குறாரு, சரிப்பா உனக்கு வேண்டியது கிடைச்சிச்சுல, தாங்மன் கிளானில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு உடனே சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறான் என் மனுஷன். இவனுங்க பார்க்குறானுங்க, இந்த ஆள் ரொம்ப டார்ச்சர்ரா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறானுங்க. அவரா அப்படியே மிதந்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா பாய்சன்லாம் சேராங்கல்ல, இந்த ஒரு பிளான்ட் அப்படிங்கிறத வச்சிருந்தா பாய்சன் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இவரால் வந்து என்ன பாய்சன் வேணால் செய்ய முடியும். அதுதான் வந்து இவருக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தமாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன அவன் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனாலும் தங்சான் பரவாயில்லப்பா, குட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. இப்போது நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லையா, தாங்ஸ் கிளான் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இன்னுமே தங்சான் கூப்பிட்டு இருக்காங்கல்ல. அதான் டைட்டன் சொல்கிறாரு, அதான் கிளான் ஃபார்ம் ஆயிடுச்சுல, ஏன் தங்சான்னு கூப்பிட்றீங்க, சீஃப்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் வந்து எல்டர்ஸ், என்ன நீங்கள் வந்து பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படிங்கிறான். ஓல்ரைடு என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா எல்லாம் முடிஞ்சிச்சுல, நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பி போவோம், பழி வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான், வந்து பார்த்தா இடமே காலியாக இருக்கும், நம்மளாம் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ வந்த வேலை அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இவங்களுமே திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. தங்சான் என்ன பண்ணுறான், இவளுக்கு ஷாவுக்கு தலையெல்லாம் வாரி விடுறான். ஸோ கீழே இறங்கின உடனே இவன் கேட்குறான், என்னடா நீ போய் தலையெல்லாம் வாரி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி கேட்குறான். அதான் தங்சான் சொல்கிறான், அவள் வந்து என்ன நம்பி தான் இருக்கா, ஸோ வேறு யாருக்கிட்டே என்னால் விட முடியாதுல்லடா, நான் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். ஒரு வழியாக அகாடமியை ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.